தவிர்த்து தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் ஆட்டோ, சைக்கிள், ரிக்ஷாவை இயக்க தமிழக அரசு அனுமதி அளித்திருக்கிறது. 4ஆம் கட்ட ஊரடங்கில் படிப்படியாக தளர்வுகள் அளிக்கப்பட்டு வரும் நிலையில் ஆட்டோ, ரிக்ஷாக்களை இயக்க அனுமதிக்குமாறு ஓட்டுநர்கள் வலியுறுத்தி வந்தனர். மாவட்டம் தோறும் ஆட்சியர்களிடமும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மனு அளித்தனர். இந்நிலையில் சனிக்கிழமை முதல் சென்னையை தவிர்த்து மற்ற பகுதிகளில் ஆட்டோ, ரிக்ஷாக்களை இயக்க நிபந்தனையுடன் தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. அதன்படி சென்னை மாநகர எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆட்டோ, ரிக்ஷாக்களை இயக்கக்கூடாது. மற்ற இடங்களில் தினமும் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை இயக்கலாம் என்றும், ஓட்டுநரை தவிர்த்து ஒரு பயணி வரை மட்டுமே பயணிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் ஷேர் ஆட்டோக்களிலும் ஒருவர் மட்டுமே பயணிக்க முடியும். அதேபோல் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் இயக்க அனுமதி இல்லை என்றும், அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆட்டோ, சைக்கிள், ரிக்ஷாக்கள் இயக்கக்கூடாது என்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பயணிகள் பயன்படுத்தும் வகையில் வாகனங்களில் கிருமி நாசினிகளை வைத்திருக்க வேண்டும். ஓட்டுநர்களும் பயணிகளும் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும். ஆட்டோ, சைக்கிள், ரிக்ஷா ஆகியவற்றை தினமும் 3 முறை கிருமி நாசினியால் சுத்தப்படுத்த வேண்டும். ஓட்டுநர்கள் அடிக்கடி சோப்பு போட்டு கை கழுவ வேண்டும் என்றும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அரசின் இந்த அறிவிப்பை வரவேற்றுள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள் 3 மாத நிவாரணம், FC சான்றிதழ் பெறுவதற்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆட்டோவை இப்போ இயக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஃபைனான்ஸ்காரங்க தான் எங்களுக்கு நாங்கள் எடுத்து பக்கமெல்லாம் முதல் கேட்க வேண்டியது வண்டி வந்துருச்சுலாமா, வாடகையிலேருந்து வீட்டு வாடகையிலேருந்து முதல்ல வண்டி இத்தனை நாள் விட்டுருந்தீங்க, அமைதியாக இருந்தாங்க, இப்போ எப்படா அப்படிங்கிற தருணத்தில் இப்போ விட்ட உடனே இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்குங்க. இப்போ FC பண்ணணுங்க. அடுத்த மாதம் இப்போ எனக்கு FC வந்துருச்சு. FCனா இப்போ 30,000 ரூபா எனக்கு FC இல்லாமல் பண்ண முடியாது. இப்போது எனக்கு உடனே எனக்கு அது பண்ணக்கு எனக்கு வாய்ப்பு கிடையாது. அதேமாதிரி ஃபைனான்ஸ்காரங்களுக்கும் எங்களால் உடனே இப்போ கட்டவும் முடியாது. இது நம்ம அரசாங்கம் கொஞ்சம் கோரிக்கை அரசாங்கத்துக்கிட்ட வைக்கிற கொஞ்சம் எங்களுக்கு நீடிச்சு கொடுக்கணும். இதேபோல் சென்னையிலும் படிப்படியாக ஆட்டோ, ரிக்ஷாக்களை இயக்க அனுமதி வழங்க வேண்டும் என்றும் ஓட்டுநர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். பாகிஸ்தானில் 99 பயணிகளுடன் சென்ற உள்நாட்டு விமானம் குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கியது. லாகூரிலிருந்து கராச்சி நோக்கி பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் விமானம் 99 பயணிகள் மற்றும் 8 பணியாளர்களுடன் புறப்பட்டது. விமானம் கராச்சி விமான நிலையம் அருகே தரையிறங்க முற்பட்ட போது மாடல் காலனி என்கிற இடத்தில் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் விழுந்து நொறுங்கியது. இதில் 107 பேரும் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. குடியிருப்புகளில் விமானம் விழுந்ததால் கரும்புகை சூழ்ந்தது. திடீரென வெடிசத்தம் கேட்டதும் மக்கள் அலறியடித்துக் கொண்டு வீடுகளை விட்டு வெளியேறினர். விமானம் விழுந்ததால் அந்த இடமே போர்க்களம் போல காட்சியளித்தது. தங்களின் உண்மை நிலையை அறிந்து கொள்ளாவிட்டாலும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை அரசு மனநல காப்பகத்தில் இருக்கும் நோயாளிகள். கொரோனா தடுப்பில் அவர்களின் பங்களிப்பு என்ன என்பதை இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். கொரோனா வைரஸால இப்ப எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது இல்லாம இருக்கிறதுக்காக தான் நம்ம எல்லாருக்கும் கை கழுவ வைக்கிறோம். கை சுத்தமா இருக்கணும். கை கழுவாம முகத்துல அந்த கையை வைக்க கூடாது. 3 மீட்டரோ இல்ல 1 மீட்டர் இடைவெளி விட்டு நிக்கணும். ஒருத்தவங்க இரும்புறப்ப துணியை மாஸ்க் போட்டுக்கிட்டு இரும்பணும். துணி இல்லாம அடுத்தவங்க முன்னாடி இருக்கக்கூடாது. ஆதரவற்ற நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்டு சென்னை அயனாவரம் அரசு மனநல காப்பகத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ள இவர் கொரோனாவை விரட்ட என்ன வழிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று செவிலியர் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் காட்சிகள்தான் இவை. கொரோனா பாதிப்புனால பக்கத்துல ஆள பெட்டில படுக்காம தூரமா இருக்கோம். டெய்லி 2 வேளை குளிக்கிறோம். குளிச்சுட்டு எல்லாம் தேங்காய் போட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்கோம். வெளி உலகத்தை பார்த்து பல ஆண்டுகள் ஆனாலும் உலகையே அச்சுறுத்தும் கொரோனாவுக்கு எதிரான மக்கள் போரில் இவர்களும் தங்களை இணைத்துக் கொண்டனர். மனநல காப்பகத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலர் கண்காணிப்பாளர் மற்றும் செவிலியர்களின் வழிகாட்டுதலில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான முகக்கவசங்களை தயாரித்து அரசு மருத்துவமனை மற்றும் மாநகராட்சி ஊழியர்களுக்கு வழங்குவதாக பெருமிதத்துடன் தெரிவிக்கிறார் மனநல காப்பக இயக்குனர் பூர்ணச்சந்திரிகா. இந்த கொரோனா டைமில் இந்த ஃபேஸ் மாஸ்கோட தேவை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் எங்கள் பேஷண்ட்ஸும் மற்ற இதுக்காக தனி ஒர்க்கர்ஸும் அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு ஃபேஸ் மாஸ்க் டெய்லி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே நம்ம சானிட்டரி ஒர்க்கருக்கு கூட நம்ம ஹாஸ்பிட்டலில் உள்ள எல்லா ஸ்டாஃப்காகவும் இந்த மாஸ்க் தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கொரோனாவை புரிந்து கொள்ளும் தன்மை அவர்களுக்கு இல்லை என்றாலும் ஏதோ ஒரு வைரஸ் நம் மக்களை அச்சுறுத்துவதை புரிந்து கொள்வதாக குறிப்பிடுகின்றனர் செவிலியர்கள். மேலும் மருத்துவர்களும் செவிலியர்களும் முகக்கவசம் அணிந்திருப்பதை பார்த்து
அவர்களும் முகக்கவசம் அணிவதாகவும் தனிமனித இடைவெளியை முறையாக கடைபிடிப்பதாகவும் கூறுகின்றனர் செவிலியர்கள். நாங்களும் சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு வைரஸ் வந்திருக்கு, அவங்களுக்கு பாதி புரிஞ்சாலும் புரியலனாலும் ஏதோ ஒரு நோய் இருக்குது, ஒரு கிருமி இருக்குது, இதனால் பாதிப்பு வருது. அதனால தான் டாக்டர்ஸு நர்சஸ் எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க, ஒர்க்கர்ஸ். அந்த ரீசனுக்காக அவங்களும் பேஷண்ட்ஸும் போடுறாங்க. அப்புறம் டிவியில் நியூஸும் பார்க்குறாங்க பேஷண்ட்டு. அதில் நல்ல இம்ப்ரூவ்ட் பேஷண்ட் எங்களையே கேட்குறாங்க, இப்போ பஸ் ஓடுதா, கொரோனா முடிஞ்சிடுச்சா, எத்தனை பேருக்கு இருக்குது, அதனால் டீட்டெயிலாக அவங்களும் கேட்குறாங்க. கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்து அறிந்த நம்மில் பலர் அலட்சியமாக சுற்றித் திரியும் வேளையில் தன்னை மறந்து வாழும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் மனித நேயம் போற்றத்தக்கது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் செய்தியாளர் ரகுவரன். உம்பன் புயலால் பாதிக்கப்பட்ட மேற்கு வங்க மாநிலத்தின் சீரமைப்பு பணிகளுக்கு 1000 கோடி ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருக்கிறார். உம்பன் புயல் காரணமாக மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா மாநிலங்களின் பல்வேறு பகுதிகள் உருக்குலைந்து காணப்படுகின்றன. புயலில் சிக்கி மேற்கு வங்கத்தில் 80 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுவதற்காக தனி விமானம் மூலம் பிரதமர் மோடி இன்று கொல்கத்தா வந்தடைந்தார். 83 நாட்களுக்கு பிறகு முதல் முறையாக டெல்லியை விட்டு வெளிமாநிலத்திற்கு சென்ற பிரதமர் மோடியை மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மற்றும் ஆளுநர் ஜெக்தீப் தங்கார் ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் மோடி, முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, ஆளுநர் ஜெக்தீப் ஆகியோர் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டனர். அப்போது மூவரும் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் முகக்கவசங்களை அணிந்திருந்தனர். புயல் பாதிப்புகளை பார்வையிட்ட பிரதமர் மோடி பின்னர் பசிரத் நகரில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது உம்பன் புயலால் மேற்கு வங்க மாநிலம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய மாநில அரசுகள் துணை நிற்பதாக தெரிவித்தார். புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சீரமைக்க உடனடியாக 1000 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்த மோடி, பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு செய்ய மத்திய குழு அனுப்பி வைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். புயலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய அரசின் சார்பில் தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். மறுகட்டமைப்பு மற்றும் மறுவாழ்வு பணிகளில் கவனம் செலுத்தப்படும் என்றும், கொரோனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் பாராட்டினார். உம்பன் புயலால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒடிஷாவில் பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் ஹெலிகாப்டரில் ஆய்வு மேற்கொள்ளவிருக்கிறார். மேற்கு வங்கத்தில் ஆய்வு முடித்துவிட்டு ஒடிஷா திரும்பிய பிரதமர் மோடியை முதலமைச்சர் நவீன் பட்நாயக் மற்றும் ஆளுநர் கணேஷி லால் ஆகியோர் புவனேஸ்வர் விமான நிலையத்தில் வரவேற்றனர். இனி விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரதான சாலையில் மக்கள் கூட்டம் இல்லாததால் லங்கூர் குரங்குகள் மகிழ்ச்சியுடன் உலவி வருகின்றன. அரிய வகை சாம்பல் நிற லங்கூர் குரங்குகள் கொடைக்கானல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் வசித்து வருகின்றன. தற்போது ஊரடங்கு காரணமாக கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் வராததால் டம்டம் பாறை, புலிக்குகை, பட்டறை பாறை உள்ளிட்ட பகுதிகளில் லங்கூர் குரங்குகள் மகிழ்ச்சியுடன் உலாவுகின்றன. சாதாரண குரங்குகளுக்கு வழங்கப்படும் பிஸ்கெட், பழங்களை இந்த குரங்குகளுக்கு வழங்கினால் அவைகள் உண்ணுவதில்லை என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். நான் எதுவுமே பண்ணல.
புனேவில் ரசாயன ஆலையில் பலத்த வெடிசப்தத்துடன் தீ விபத்து ஏற்பட்டது. டவுன் தாலுகாவில் உள்ள குர்கும்ப் என்ற இடத்தில் தனியார் ரசாயன ஆலை இயங்கி வந்தது. வெள்ளியன்று காலையில் தொழிற்சாலையில் பலத்த சப்தத்துடன் தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்து தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். வெடிவிபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. எனினும் அந்த இடத்தில் கரும்புகை சூழ்ந்தது. காவல்துறையினர் அந்த இடத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பொதுமக்களை கலைந்து போகச் செய்தனர். விபத்துக்கான காரணம் உடனடியாக வெளியாகவில்லை. உலக சுகாதார அமைப்பின் நிர்வாக குழு தலைவராக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் காணொலி மூலம் பொறுப்பேற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த 20 ஆண்டுகள் சுகாதாரம் சார்ந்த பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று கூறினார். கொரோனாவை இந்தியா முன்னெச்சரிக்கையுடன் எதிர்கொண்டதாகவும் இந்தியாவில் இறப்பு விகிதம் 3 விழுக்காடாக மட்டுமே உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கொரோனா பாதித்து அதிலிருந்து மீண்டு வந்தோரின் விகிதம் 40 விழுக்காட்டுக்கும் அதிகமானோர் என்றும் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார். நோய் இரட்டிப்பாகும் அளவானது 13 நாட்களாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலை வரும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் நடத்தி முடித்து அறிக்கை தாக்கல் செய்ய சிறப்பு அதிகாரிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தயாரிப்பாளர் சங்க தேர்தல் தொடர்பான வழக்கை ஏற்கனவே விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் ஜூன் 30ஆம் தேதிக்குள் தயாரிப்பாளர் சங்க தேர்தலை நடத்தி முடிக்க உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் தேர்தல் காலக்கெடுவை நீட்டிக்க கோரி தயாரிப்பாளர் சங்கம் தொடர்ந்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் தேர்தலை நடத்தி முடித்து அக்டோபர் 30ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய சிறப்பு அதிகாரிக்கு உத்தரவிட்டார். ரம்ஜான் தினத்தன்று மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி வாசல்களிலும் தனிமனித இடைவெளியுடன் சிறப்பு தொழுகை நடத்துவதற்கு அனுமதி வழங்க கோரிய வழக்கை உயர்நீதிமன்ற கிளை தள்ளுபடி செய்தது. மதுரை வில்லாபுரம் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த சாகுல் ஹமீது என்பவர் தொடர்ந்த வழக்கில் வருகின்ற 25ஆம் தேதி காலை 9 மணி முதல் 11 மணி வரை சிறப்பு தொழுகை நடத்த அனுமதி கோரியிருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மத ரீதியான வழிபாடுகளுக்கு மத்திய மாநில அரசுகள்தான் முடிவெடுக்க வேண்டும் என தெரிவித்தனர். கொரோனா பரவல் அதிகரித்து வரும் வேளையில் இந்த கோரிக்கை ஏற்புடையது அல்ல எனவும் நீதிமன்றம் இதில் தலையிட முடியாது எனவும் கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். கரூரில் ஊரடங்கு விதிகளை மீறி தனியார் கொசுவலை நிறுவனத்திற்கு அதிக அளவில் ஆட்களை ஏற்றிச் சென்ற வேனை பொதுமக்கள் சிறைபிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். கரூர் மாவட்டத்தில் உள்ள கொசுவலை தயாரிப்பு நிறுவனங்கள் வேன்கள் மூலம் பணியாளர்களை அழைத்து வருகின்றன. இந்நிலையில் தனியார் கொசுவலை நிறுவனம் ஒன்று குடித்தலை, லாலாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பணியாளர்களை அழைத்து வந்தது. 30 பேர் செல்லக்கூடிய வாகனத்தில் 100 பேர் வரை இருந்ததால் அதனை லாலாப்பேட்டை மக்கள் சிறைபிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். இதையடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தெலுங்கானாவில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் 9 பேரின் உடல்கள் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்கம், பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் தெலுங்கானா மாநிலம் கொர்ரிகொண்ட பகுதியில் தங்கி பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று அங்கு உள்ள கிணற்றில் உடல்கள் மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அப்பகுதிக்கு சென்ற தீயணைப்பு துறையினர் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த மசூத், அவரது மனைவி நிஷா மற்றும் 2 குழந்தைகளின் உடல்களை மீட்டனர். இதேபோல் இன்று பீகாரைச் சேர்ந்த 5 பேரின் உடல்களும் மீட்கப்பட்டன. இவர்கள் அனைவரும் தற்கொலை செய்து கொண்டனரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 6000 குடும்பங்களுக்கு அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் வழங்கினார். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள உடுமலை, மடத்துக்குளம் உள்ளிட்ட இடங்களில் கிராமமாக சென்று 6000 குடும்பங்களுக்கு தலா 5 கிலோ அரிசி, காய்கறிகள், எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் வழங்கினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் தூர்வாரும் பணிகளை 10 நாட்களுக்குள் முடிக்கும் வகையில் மூத்த IAS அதிகாரிகளை கண்காணிப்பு அதிகாரிகளாக தமிழக அரசு நியமித்திருக்கிறது. 7 மாவட்டங்களில் காவிரி ஆற்றில் தூர்வாரும் பணிகளை 38 தொகுப்புகளாக மேற்கொள்ள 67 கோடியே 24 லட்சம் ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்தது. இந்த பணிகளை ஆய்வு செய்து 10 நாட்களுக்குள் முடிக்க மாவட்டத்திற்கு ஒரு மூத்த IAS அதிகாரியை நியமித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி தஞ்சை மாவட்டத்திற்கு ககன்தீப் சிங் பேடி, திருவாரூர் மாவட்டத்திற்கு ராஜேஷ் லக்கானி, நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு சந்திரமோகன், புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு அபூர்வா, கரூர் மாவட்டத்துக்கு கோபால், திருச்சிக்கு கார்த்திக், அரியலூருக்கு விஜயகுமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். IAS அதிகாரிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டத்திற்கு சென்று பணிகள் முடியும் வரையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. திருப்பத்தூர் அருகே முறையாக குடிநீர் விநியோகிக்கப்படாதது தொடர்பாக தட்டி கேட்ட இளைஞரை ஊராட்சி செயலாளரின் தாயார்
தாக்கியதாக கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஜோலார்பேட்டையை அடுத்து சாமுடி வட்டத்தில் கடந்த 6 மாதங்களாக குடிநீர் வராததற்கு ஊராட்சி செயலாளர் பிரபாகரனே காரணம் என புகார் அளித்தவர்களை அவரின் தாயார் லலிதா தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் இளைஞர் ஒருவரை துடைப்பத்தால் அடித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். இதனை ஏற்காமல் முதலில் வாக்குவாதம் செய்தவர்கள் பின்னர் கலைந்து சென்றனர். கொரோனா பாதிப்பு குறித்து எதிர்க்கட்சி எம்எல்ஏ, ஆளும் கட்சி எம்எல்ஏ என்ற பாகுபாடின்றி அனைவரின் கோரிக்கை குறித்தும் உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு ரோட்டரி சங்கம் சார்பில் வெண்டிலேட்டர் உள்ளிட்ட 22,50,000 ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இதனையடுத்து மதுரை முத்துப்பட்டியில் வாழும் குடிசை பகுதி மக்களுக்கு கொரோனா தொற்று நோய் எதிர்ப்பு சக்தி மாத்திரைகள், கபசுர குடிநீர் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அமைச்சர் செல்லூர் ராஜு கொரோனா தொற்று நமக்கு வராது என மக்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது என அறிவுறுத்தினார். ஆளுங்கட்சி எம்எல்ஏலாம் இல்லை, யார் சொன்னாலும் அவங்க நிறைவேற்றாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் யார் சொன்னாலும், யார் கோரிக்கை வச்சாலும், என்ன பகுதியில் குறையினாலும் அது உடனே நிவர்த்தி பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறாங்க. இந்த அரசு எதிர்கட்சி ஆளுங்கட்சியெல்லாம் இல்லை, மக்களுக்கு தேவையானதை செய்யணும். மக்களுக்கு இந்த நோய் தொற்றிலிருந்து காப்பாற்றணும், இயல்பு வாழ்க்கை கொண்டு வரணும், அவங்கள தனித்திருந்து விழித்திருந்து வீட்டில் இருக்கிறதுக்கு வைக்கணும். கடந்த ஏப்ரல் முதல் மே 21ஆம் தேதி வரை 26,242 கோடி ரூபாய் வரி ரீஃபண்ட் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நேரடி வரி வாரியம் தெரிவித்துள்ளது. இந்த தொகையானது 16,84,298 பேருக்கு திருப்பி அளிக்கப்பட்டது. இதில் வருமான வரி செலுத்தும் 15,81,906 தனிநபர்களுக்கு ஐடி ரிட்டர்ன்ஸ் என்ற வகையில் 14,632 கோடி ரூபாய் அளிக்கப்பட்டுள்ளது. கார்ப்பரேட் வரி ரீஃபண்ட் என்ற வகையில் 11,610 கோடி ரூபாய் திரும்ப அளிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகையானது 1,02,392 நிறுவனங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கடன் தவணைகளை செலுத்த மேலும் 3 மாத காலம் அவகாசம் வழங்கப்படும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த் தாஸ் அறிவித்திருக்கிறார். கொரோனா பாதிப்பிலிருந்து பொருளாதாரத்தை மீட்டெடுக்க அண்மையில் 20 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்குவிப்பு திட்டத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். அதைத் தொடர்ந்து இன்று செய்தியாளர்களை சந்தித்த இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் ரெப்போ வட்டி விகிதத்தையும் ரிவர்ஸ் ரெப்போ வட்டி விகிதத்தையும் 0.40% குறைப்பதாக அறிவித்துள்ளார். இதன் மூலம் வீட்டுக்கடன் மற்றும் வாகனக்கடன் மீதான வட்டி குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த லெண்டிங் ரேட்டு இன்னும் 40 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சி 4% கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஆர்பிஐல கடன் வாங்குவோம் ரேட்டை 4% கொண்டு வந்துட்டாங்க. இதனால இந்த ரேட் பெனிஃபிட் கன்சியூமருக்கு போகும். இந்த மாதிரி புது லோன் வரும்பொழுது டெஃபினட்டா இந்த ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். இந்த மாதிரி 3 நாள் ஏற்கனவே மார்ச் மாத இறுதியில் 0.75% வட்டியை ரிசர்வ் வங்கி குறைத்த நிலையில் மீண்டும் வட்டி குறைப்பை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. குறைந்த வட்டியில் வங்கிகள் கடன் வழங்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வட்டி குறைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். அதேபோல் ஏற்கனவே கடனுக்கான மாத தவணையை செலுத்த மே 31ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் ஊரடங்கு தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மாத தவணையை செலுத்துவதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். view of the extension of the lockdown and continuing disruptions on account of COVID-19, the above measures are being further extended by another 3 months from 1st June till 31st August, taking the total period of applicability of the measures to 6 months. That is from 1st March to 31st August 2020. இதன் மூலம் வீடு, வாகனம் என அனைத்து வகையான கடனுக்கான மாத தவணையை செலுத்த மேலும் 3 மாத காலம் அவகாசம் கிடைக்கும். இதுகுறித்து அந்தந்த வங்கிகள் விரைவில் அறிவிப்பை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த 6 மாத காலத்தில் கூடுதலாக சேரும் வட்டியை ஒரு தனி கடனாக மாற்றி அதை திரும்பி செலுத்த 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை அவகாசம் வழங்கலாம் என்றும் இந்திய ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது. தொடர்ந்து பேசிய சக்திகாந்த தாஸ் 11 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு உலக பொருளாதாரம் சரிவை சந்தித்துள்ளது என்று கூறினார். உலக பொருளாதாரம் 13 முதல் 32% வரை பாதிப்படையும் என்று கணிப்புகள் வந்துள்ளதாகவும் தெரிவித்தார்.
இந்த நிதியாண்டில் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தியில் வளர்ச்சி ஏற்படும் சூழல் இல்லை என்றும் சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று காரணமாக மத்திய அரசின் வரி வசூல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சக்தி காந்ததாஸ் கூறினார். மேலும் கொரோனா காலத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்வதில் ஏற்பட்ட தாக்கம் அவற்றின் விலையை அதிகரித்துள்ளதாகவும், தொடர்ந்து அடுத்த சில மாதங்களில் பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை மேலும் உயர வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். கொரோனா பெருந்தொற்றால் பொருளாதாரத்திற்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை சரி செய்யும் வகையில் மத்திய அரசிடம் எந்த ஒரு திட்டமும் இல்லை என்று காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். கொரோனா பெருந்தொற்று மற்றும் தற்போதைய அரசியல் சூழல் ஆகியவை குறித்து 22 கட்சிகளின் தலைவர்களோடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி ஆலோசனை நடத்தினார். இதில் முன்னாள் பிரதமர் தேவகவுடா, சரத்பவார், மம்தா பானர்ஜி, உத்தவ் தாக்கரே, ஹேமந்த் சோரேன், சீதாராம் யெச்சூரி, டி ராஜா, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் ஆகிய தலைவர்கள் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டார்கள். இதில் தொடக்க உரையாற்றிய சோனியா காந்தி பொருளாதார மீட்பு குறித்த நிதியமைச்சரின் அறிவிப்புகள் மிக பெரும் நகைச்சுவையாக மாறியதாக தெரிவித்தார். இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள், 13 கோடி ஏழை குடும்பங்கள் ஆகியோரின் நலனில் அக்கறை செலுத்தவில்லை என்று சோனியா காந்தி குறிப்பிட்டார். ஏழைகளுக்கு பணம் வழங்க வேண்டும், அனைத்து குடும்பத்தினருக்கும் இலவச உணவு தானியங்களை வழங்கிட வேண்டும், இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு பேருந்து மற்றும் ரயில் வசதி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். நடப்பு நிதியாண்டில் பொருளாதாரம் 5% அளவுக்கு வீழ்ச்சியடையும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாகவும், இதற்கு தீர்வு காணும் வகையில் தற்போதைய அரசிடம் எந்த ஒரு திட்டமும் இல்லை என்றும் வேதனை தெரிவித்தார். அனைத்து அதிகாரிகளும் பிரதமர் அலுவலகத்திலேயே இருப்பதாகவும், கூட்டாட்சி தத்துவம் மறக்கப்பட்டிருப்பதாகவும் சோனியா காந்தி தெரிவித்தார். இதையடுத்து உம்பன் புயல் தாக்குதலை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று 22 கட்சிகள் இணைந்து தீர்மானம் நிறைவேற்றின. இதனைத் தொடர்ந்து தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். வரும் 25ஆம் தேதி முதல் உள்நாட்டு விமான சேவை தொடங்கவிருக்கும் நிலையில் பயண நேர அடிப்படையில் 7 வகைகளாக விமான வழித்தடங்கள் பிரிக்கப்பட்டு கட்டணமும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஊரடங்கால் முடக்கப்பட்டிருந்த விமான சேவை வரும் 25ஆம் தேதி முதல் படிப்படியாக தொடங்க உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி, விமானங்களை இயக்குவதற்கு பயண நேர அடிப்படையில் 7 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளதாகவும், ஒவ்வொரு விமானத்திலும் 40 விழுக்காடு டிக்கெட்டுகளை நடுத்தர கட்டணத்திற்கு குறைவான விலையில் விற்பனை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். அதன்படி 40 நிமிடத்திற்கு குறைவான பயண நேரத்திற்கு குறைந்தபட்சமாக 2000 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 6000 ரூபாயாகவும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முதல் வகையில் இடம்பெற்றுள்ள சென்னை, கோவை, சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களுக்கு இயக்கப்படும் விமானங்களில் இந்த கட்டணம் வசூலிக்கப்படும். 40 முதல் 60 நிமிடங்கள் பயண நேரத்திற்கு குறைந்தபட்சமாக 2500 ரூபாயும் அதிகபட்சமாக 7500 ரூபாயும் கட்டணம் வசூலிக்கப்படும். இரண்டாவது வகையில் இடம்பெற்றுள்ள கோவை, பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களுக்கு இந்த கட்டண நிர்ணயம் பொருந்தும். சென்னை, பூனே, கோவை, ஹைதராபாத் உள்ளிட்ட 60 முதல் 90 நிமிட பயண நேரங்களில் சென்றடையக்கூடிய நகரங்களுக்கு குறைந்தபட்சமாக 3000 ரூபாயும் அதிகபட்சமாக 9000 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். சென்னை, மும்பை, சென்னை, கொல்கத்தா உள்ளிட்ட 90 முதல் 120 நிமிடங்களில் சென்றடையக்கூடிய நகரங்களுக்கு குறைந்தபட்சமாக 3500 ரூபாயும் அதிகபட்சமாக 10000 ரூபாயும் விமான கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 120 முதல் 150 நிமிடங்கள் பயண நேரத்திற்கு குறைந்தபட்சமாக 4500 ரூபாயும் அதிகபட்சமாக 13000 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி கூறினார். 150 முதல் 180 நிமிடங்களுக்குட்பட்ட பயண நேரத்திற்கு குறைந்தபட்சமாக 5500 ரூபாயும் அதிகபட்சமாக 15700 ரூபாயும் கட்டணம் வசூலிக்கப்படும். 180 முதல் 210 நிமிடங்களில் சென்றடையக்கூடிய கோவை, டெல்லி உள்ளிட்ட நகரங்களுக்கு குறைந்தபட்சமாக 6500 ரூபாயும் அதிகபட்சமாக 18600 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் டிக்கெட்டுகளின் விலை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் என்றும் இந்த வழிமுறைகள் ஆகஸ்ட் 24 வரை நடைமுறையில் இருக்கும் என்றும் அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி கூறினார். இனி விரைவுச் செய்திகளை பார்க்கலாம்.
சென்னை போயஸ் கார்டனில் உள்ள வேதா நிலையத்தை ஜெயலலிதாவின் நினைவில்லமாக்க தமிழக அரசு அவசர சட்டம் பிறப்பித்துள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்ந்த வேதா நிலையம் அவரது நினைவில்லமாக்கப்படும் என கடந்த 2017ஆம் ஆண்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். அதன்படி வேதா நிலையத்தில் இருந்த ஜெயலலிதாவின் பொருட்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டு வருவதாக அறிவித்துள்ள தமிழக அரசு வேதா நிலையத்தை அரசுடைமையாக்க அவசர சட்டத்தையும் பிறப்பித்துள்ளது. மேலும் வேதா நிலையம் ஜெயலலிதாவின் நினைவில்லமாக்கப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்கு திறக்கப்படும் என்றும் இதை பராமரிக்க ஜெயலலிதா நினைவு அறக்கட்டளை தொடங்கப்படும் என்றும் தமிழக அரசு கூறியுள்ளது. இந்த அறக்கட்டளையின் தலைவராக முதலமைச்சர் இருப்பார் என்றும் ஜெயலலிதா நினைவில்ல பராமரிப்புகளை அறக்கட்டளையை மேற்கொள்ளும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளை தவிர காஞ்சிபுரம் வடக்கு மற்றும் திருவள்ளூர் மேற்கு பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் கடைகள் நாளை திறக்கப்படுகின்றன. காஞ்சிபுரம் வடக்கு பகுதியில் 147 மதுபான கடைகள் உள்ள நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்திற்கு உட்பட்ட 14 டாஸ்மாக் கடைகள் நாளை முதல் திறக்கப்படுகின்றன. இதேபோல் திருவள்ளூர் மேற்கு பகுதியில் உள்ள 60 கடைகளில் 24 கடைகளையும் திறக்க அரசு அனுமதி வழங்கியுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கிணற்றில் விழுந்த திருநாயை மீட்ட தீயணைப்புத்துறை வீரரிடம் அந்நாய் நன்றி காட்டிய காட்சி நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. மணப்பாறை அருகே விடத்திலாம்பட்டி கிராமத்தில் சுற்றித் திரியும் திருநாய் ஒன்று அங்குள்ள 40 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்தது. தகவல் அறிந்து அங்கு வந்த தீயணைப்புத்துறையினர் கயிறு மூலம் ஒரு வீரரை கீழே இறக்கினர். நாய் கடித்து விடுமோ என அனைவரும் அஞ்சியிருந்த நிலையில் மீட்க வந்த வீரரிடம் அமைதியாக நின்று ஒத்துழைப்பு தந்தது. பின்னர் கயிறு மூலம் மேலே கொண்டு வரப்பட்ட போதும் அமைதியாக வாலாட்டியபடி நின்றது. கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் தலைமைபதியில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொரோனா ஊரடங்கால் தலைமைபதியில் வைகாசி விழா கொடியேற்றும் நிகழ்ச்சிக்கு 5 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. இதன்படி காலையில் கொடியேற்றப்பட்டதும் தலைமைபதிக்கு வெளியே தனிமனித இடைவெளியை கடைபிடித்து நின்ற பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி ஐயாவை வழிபட்டனர். கொடியேற்றத்தை தொடர்ந்து காலை மாலை பணிவிடைகள், உச்சி படிப்பு, உகப்படிப்பு உள்ளிட்டவை அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை பின்பற்றி நடைபெறும் என கோவில் நிர்வாகிகள் தெரிவித்தனர். சென்னை ராயபுரத்தில் ஒரே நாளில் 161 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி இருப்பதால் அங்கு பாதிப்பு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சென்னை மண்டலங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மாநகராட்சி வெளியிட்டுள்ளது. அதில் ராயபுரம் மண்டலத்தில் ஒரே நாளில் 161 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் அங்கு பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1699ஆக அதிகரித்துள்ளது. கோடம்பாக்கம் மண்டலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 39 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளதால் வைரஸ் தொற்றின் எண்ணிக்கை 1231ஆக அதிகரித்துள்ளது. திருவிக நகரிலும் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1000ஐ கடந்துள்ளது. தண்டையார்பேட்டையில் 50 பேர் மற்றும் அண்ணா நகரில் 57 பேரும் புதிதாக வைரஸ் தொற்றிற்கு ஆளாகியுள்ளனர். நாகப்பாம்பிடமிருந்து தனது குஞ்சுகளை காப்பாற்ற தாய்க்கோழி ஒன்று ஆக்ரோஷமாக சண்டையிட்ட காட்சி பிரமிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய வனப்பணி அதிகாரியான சுசந்தா நந்தா என்பவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வீடியோவை பதிவிட்டிருந்தார். அதில் குஞ்சுகளுடன் தான் இருக்கும் பகுதிக்கு நாகப்பாம்பு வருவதைக் கண்ட தாய்க்கோழி குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக ஆக்ரோஷமாக சண்டையிடுகிறது. தனது உயிரை துச்சமாக மதித்து தாய்க்கோழி அனைத்து குஞ்சுகளையும் மீட்கும் காட்சியை பார்த்து பலரும் பிரமித்து போய் கமெண்ட் செய்து வருகின்றனர். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.